அவருடையதை நமக்கு கொடுத்துட்டு நம்முடைய அக்கிரமங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப ஜனங்கள் செய்த பாவத்துக்காக, ஜனங்கள் செய்த சாபத்துக்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசின அந்த பாவத்துக்காக சர்ப்பம் என்ன செஞ்சது? சர்ப்பம் உயிரோடு அங்கே ஓடிக்கொண்டு ஜனங்களை கடிச்சு கொண்டிருந்த சர்ப்பம் என்ன செஞ்சது? வெண்கல சர்ப்பம் என்ன செய்தது? அது அங்கே என்ன செய்ய மரத்தின் மேலே தூக்கப்பட்டது. அதே போல கல்வாரி சிலுவையில எந்த பாவமறியாத ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியிடப்பட்டார். நம்முடைய மரணத்தை பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதே போல இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர் இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் அவர் தம்முடைய இரத்தத்தின் மூலமாக மன்னிப்பையும் கொடுக்கணும். இயேசு நம்முடைய மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார், மன்னிப்பையும் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?